சிறு வயது முதலே அவர்களுக்கு ஏற்படும் சவால்களை நாங்கள் அவர்களாகவே சந்திக்க விட வேண்டும். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நாங்கள் இருக்கிறோம் பின்னாலே எங்கள் பிள்ளை போய் அங்கு சிறு சிறு சவால்கள் வரும் கட்டாயம். பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை, பாதையில் பிரச்சனை, நண்பர்களோடு பிரச்சனை, உறவினர்களோடு பிரச்சனை, பல பிரச்சனைகள் அந்த பிள்ளை சந்திக்கும். நாங்கள் அதை அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் கைபோடக்கூடாது. அந்த பிள்ளையாகவே அவற்றிற்கு முகம் கொடுத்து தன்னால் இயன்ற வரைக்கும் அதை தீர்க்க முயற்சி செய்து அதீதமான ஆபத்துக்குள் போனால் நிச்சயமாக நாங்கள் கட்டாயம் பிள்ளையை போய் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. பெற்றோர்களாக அது எங்களுடைய கடமை. ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் எல்லாம் எடுக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நீங்க நான் சொல்றபடி செய், பிரச்சனை தீரும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்யறோம்? பிள்ளை இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இங்க நாங்கள் இல்லாம பண்ணோம். இந்த உனக்கு தெரியா, நீ சின்ன பிள்ளை, எங்களுக்கு அனுபவம் இருக்கு, நாங்கள் கேட்டபடி செய். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்? எங்கட தீர்வுகளை உண்மை. அப்ப இதால என்ன நடக்குதுன்னா பிள்ளையின் நுண்ணறிவு விருத்தி, கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற சொல்ற அந்த விருத்தி, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வளராது. அப்ப பிள்ளைக்கு யதார்த்தம் இல்லை. அண்மையிலே ஒரு பிள்ளை வந்து சொன்னா, எனக்கு மிகுந்த அழுத்தம், ஓ லெவலுக்கு முதல் படிக்க முடியாது, நித்திரை இல்லை, நான் சோதனைக்கு போக மாட்டேன், பல பிரச்சனை கூட்டிட்டு வந்தார்கள். எனக்கு 9 வேணும். ஏன் 9 வேணும்? நான் டாக்டரா, நான் மக்களுக்கு சேவை செய்ய வேணும், டாக்டரா வந்தேன். சரியான நல்ல விஷயம். ஆனால் டாக்டர் மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்யறவையா? ஆசிரியர்கள் அதை விட பெரிய சேவை செய்ய இல்லை. நான் டாக்டரா தான் சேவை செய்யும். அப்ப ஏன் நான் இதை விரும்புகிறேன்? எதற்காக விரும்புகிறேன்? இப்ப மக்களுக்கு சேவை செய்யறேன்னு நான் சொல்றதை என்னத்தை வச்சு சொல்லுகிறேன்? அது உண்மையான கருத்தா? அப்படி இல்லை. இது யாரோ சொன்னதை கேட்டு, அதாவது சுயமாக சிந்திக்கின்ற அந்த நுண்ணறிவை நாங்கள் இல்லாமல் செய்து விடுகிறோம். ஆனால் டாக்டர், அந்த ஒரு 16, 17 வயதுகள், 15 வயதுகளில் அவர்களிடம் அதை எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமா. நாங்கள் 5, 6 வயதிலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்ளும் போது, சவால்களை எதிர்கொள்வார்கள். அவற்றுக்கு நாங்கள் விட வேண்டும். சரி, இப்ப நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு உலகத்தை உருவாக்குகிறோம் பிள்ளைகளுக்கு. எந்தவித ஆபத்தும் எங்கள் பிள்ளைக்கு வரக்கூடாது. பிள்ளை விழக்கூடாது, மரம் ஏற விட மாட்டோம், ஒரு கதிலை ஏற விட மாட்டோம், விழுந்தால் காயம் வரும், ஏந்தியார் கஷ்டப்படுறது, ஏறாத இரு, போன் வேணுமா இந்த பிடிச்சுக்கொள்ளும். இப்போ பிள்ளை சவால்களை எதிர்நோக்கி அந்த சவால்களிலே சில வேளைகளிலே வெற்றி பெறும். அப்பொழுது அதற்கு தன்னம்பிக்கை வரும். சவால்களிலே பல தடவைகள் தோல்விகள் வரும். தோல்விகளை தாங்கிக் கொள்வது எப்படி? இல்லை, தோல்வி அடைந்தபடியால் நான் அந்த சரியான முடிவெடுத்தேனா? ஓகே, அந்த இடத்துல நான் இப்படி செய்திருக்க வேண்டும். அப்ப தன்னைத்தானே அந்த நுண்ணறிவை அந்த பிள்ளை வளர்த்து கொள்கிறது. திடீரென்று 16 வயசுல நீங்கள் இதை செய்யலாம். வெரி சாரி. அதை 4 வயது 5 வயதிலிருந்தே பெற்றோர்கள் வெளிச்ச வீடு மாதிரி இருக்க வேண்டும். பிள்ளை கடலிலே ஒரு போட்ல போய்கொண்டிருக்குது, நாங்கள் இங்க இருந்து அவதானிக்கிறோம். பிள்ளைக்கும் தெரியும் அப்பா அம்மா இருக்கணும், பிரச்சனைன்னா நான் போகலாம், ஆனால் இங்கு வரப்போகிற சுழிகள், அலைகளை நான் எதிர்கொள்ள கொள்ளப் போகிறேன். பெற்றோரும் அதை விட்டுட்டு கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டும்.